மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள், நமஸ்காரங்கள். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுபக்கிரகம் குரு பகவானின் வக்ர நிவர்த்தி. இந்த குரு பகவான் ரொம்ப ரொம்ப நல்ல சுபக்கிரகம். குருனாலே எல்லாருக்குமே ஒரு மரியாதை வரும், பக்தி வரும். காஞ்சி பெரியவர் அப்படின்னாலே டக்குன்னு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மனசில் ஒரு பக்தி வந்துடும். குருமகான் ராகவேந்திர சுவாமி, குருமகான் ஷிரடின் பாபா, எந்த ஒரு மகான் அப்படின்னாலும் மேல்மருவத்தூர் பங்காரு அடிகளார், யாராக இருந்தாலுமே ஒரு மகான் அப்படின்னோடனே நமக்கு ஒரு மரியாதை வந்துடும். அந்த வகையில் இந்த குரு பகவான் சுபக்கிரகம் 20/12/2023 அன்னைக்கு வக்ர நிவர்த்தி ஆகி மேஷ ராசியில் முழு பலத்தோடு சஞ்சாரம் பண்ண போகிறார். ஏன்னா எப்போவுமே கிரகங்கள்லேயே பார்த்திங்களா ஏ டீம் பி டீம் இருக்குது. அதை பற்றி தனியாக ஒரு பதிவு அருமையாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏ டீம் அப்படின்னாலே சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய். பி டீம் அப்படின்னாலே சுக்கிரன், புதன், சனி, ராகு. பி டீம் 4 நாள் 8 கிரகம் ஆச்சா. ஒன்று யார்? கேது, நியூட்ரல். ஏன்னா ஆன்மீகம், மோட்சம் எல்லாமே அனுபவத்தை கொடுத்து ஒரு இதை கொடுக்கறது கேது பகவான். ஞானத்தை கொடுக்குறவர் ஞானக்காரகன். அதுக்காகத்தான் விநாயகரை அவரோட தேவதையாக வச்சாங்க. அந்த வகையில் செவ்வாய் இடத்துல இந்த குரு பகவான் இருந்து அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார். வக்ர நிவர்த்தி ஆகி வக்ரகதியில் இருக்கும்போது யாரால் என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்கள். பலமே இல்லைங்கும்போது அந்த கிரகம் என்ன சுபகிரகமாக இருந்தாலும் சரி, அசுப கிரகமாக இருந்தாலும் சரி, அது என்ன செய்யும்? ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார். 20/12/2023 அன்னைக்கு வக்ர நிவர்த்தியாகி மேஷராசியில் முழு பலத்தோடு அருமையாக சஞ்சாரம் பண்ண போகிறார். தண்ணியாக இது வரைக்கும் கூட ராகு இருந்துட்டு சில குழப்பத்தெல்லாம் கொடுத்தார். குரு சண்டால யோகம் அதெல்லாம் கொஞ்சம் ஓடிட்டு இருந்தது. இப்போ ராகு விலகிட்டார். குரு பகவான் வக்ர கதியில் இருக்கார். வக்ர நிவர்த்தி ஆக போகிறார். சரி, வக்ர நிவர்த்தி ஆகி எவ்வளவு நாள் இருக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30/4/2024 வரைக்கும் இருக்க போகிறார். 30/4/2024 வரைக்கும் இருந்துட்டு முழு பலத்தோடு சஞ்சாரம் பண்ணி நற்பலன்களை கொடுக்க போகிறார். 1/5/2024 அன்னைக்கு தான் குரு பயிற்சி நடக்கிறது. அந்த வகையில் இந்த குரு பகவான் மேஷராசியில் இருந்துட்டு தனது 5ஆம் பார்வையாக சிம்ம ராசியையும், 7ஆம் பார்வையாக துலாம் ராசியையும், 9ஆம் பார்வையாக தனுசு ராசியையும் அருமையாக பார்வையிடப் போகிறார். ஆக நிறைய ராசிகளுக்கு நற்பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். சில ராசிகளுக்கு பரிகாரங்களின் மூலம் அந்த சிரமம் குறைந்து நற்காரியங்கள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த குரு பகவானால் கிடைக்கும். ஆக இந்த வக்ர நிவர்த்தி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? எனதருமை மிதுன ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம குரு பகவானின் வக்ர நிவர்த்தி பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் லாபஸ்தானத்தில் இருந்துட்டு உங்களுக்கு வக்ர கதியில் சில நன்மைகளை கொடுக்கலை. குடும்பத்திலேயும் குழப்பத்தை கொடுத்தார், உடல் ஆரோக்கியத்திலேயும் குழப்பத்தை கொடுத்தார், பேசுகிற வார்த்தையிலையும் குழப்பத்தை கொடுத்தார், மனசுலேயும் தெளிவு கொடுக்கல. ஏகப்பட்ட குழப்பம். என்ன பண்ணுறது? ஏதோ நீங்கள் ஓட்டிட்டீங்க. வக்ர நிவர்த்தியை எப்படியோ சமாளிக்கிறீங்க, வக்ரகதியை எப்படியோ சமாளிக்கிறீங்க. இப்போ அந்த வக்ரகதி நிவர்த்தியாகி உங்கள் லாபஸ்தானத்தில் முழு பலத்தோடு சஞ்சாரம் பண்ண போகிறார். முழு பலம் அப்படிங்கும்போது உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். லாபம் லாபம் லாபம். லாபஸ்தானம்னாலே அற்புதம். அதுவும் சுபகிரகம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். 11ஆம் இடம்ங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். எதிர்பாராத சில வருமானங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். எப்படி எதிர்பாராத வருமானம்னா, எப்போவோ நீங்கள் ஒருத்தர் கடன் கொடுத்துருப்பீங்க, அது வரல, சரி விடு போ, இனிமேல் வராது அப்படின்னு நினைப்பீங்க. அது உங்களுக்கு இப்போ கை கிடைக்கும். அந்த மாதிரி சில நல்ல காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் அற்புதமாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சில கருத்து வேறுபாடுகள் விலகும். சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். இந்த குரு பகவானின் பார்வைன்னு பார்த்திங்கன்னா உங்களோட முயற்சி ஸ்தானத்தில் விழுது.
உங்களோட முயற்சிகள் பேசப்படும். அருமையான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதை அற்புதமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு தைரியம் உங்களுக்கு கிடைக்கும். அதை அற்புதமாக செயல்படுத்தி முன்னேற்றம் அடைவீர்கள். தொழில் வியாபாரத்துலேயும் அப்படி தான். அதிரடியாக சில திட்டங்களெல்லாம் போடுவீங்க, அது அற்புதமாக நிறைவேறும். அடுத்த பார்வையாக பார்த்தீங்கன்னா 7ஆம் பார்வையாக உங்களோட பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறார். 5ஆம் இடம்ங்கிறதுனால பூர்வ புண்ணியஸ்தானம் பலமடைகிறது. நீங்கள் போன பிறவியில் என்னென்னலாம் நன்மைகள் பண்ணினீங்களோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ அது டபுளாக உங்களுக்கு கிடைக்கும். சரி, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? போன ஜென்மத்தில் நான் என்ன நல்லது பண்ணினேன், அது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ உங்களுக்கு நடைபெறக்கூடிய ஒரு சில நல்ல நல்ல காரியங்களை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஓஹோ, அப்போ நம்ம நிறைய நல்லது பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அதனால் உங்களுக்கு நல்ல காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். குழந்தைகளின் மூலம் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் குறையும், மனக்கிலேசங்கள் குறையும். எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ உங்களுக்கு அற்புதமாக சித்திக்கும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் தேடி வரும். சிலருக்கு புனித தலையாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். குலதெய்வ பிரார்த்தனைகளை அருமையாக நிகழ்த்தி மகிழ்வீர்கள். அடுத்தபடியாக 9ஆம் பார்வை உங்களோட கலத்திரஸ்தானத்தை பார்க்குறார். 7ஆம் இடம் அற்புதம். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சில கருத்து வேறுபாடுகள், நண்பர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், உறவுகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், உடன் பிறப்புகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகும். மனசில் சந்தோஷம் இருக்கும். குருவோட பார்வை பலம் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். குருவின் பார்வை பலம் குபேர பலம். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும். ஆக லாபஸ்தானத்தில் பலமடைந்து வக்ர நிவர்த்தியாகி உங்களுக்கு எல்லா விதத்திலும் நற்பலன்களை வாரி வழங்குவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.